நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம மாடி தோட்டம் வச்சிருக்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த தேங்காய் கழிவுகளை பயன்படுத்தியிருப்போம். இந்த கோகோபிட்டை தண்ணியில் ஊற வச்சு உதிர்த்து அதை பிழிஞ்சு எடுத்து நம்ம தோட்டத்துக்கு பயன்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கையில் கொஞ்சம் கொஞ்சமாக பிழிஞ்சு போடுறதுக்கு நேரமும் நிறைய ஆகுது. இப்போ பாருங்கள், சகோதரி ஒருத்தங்க அந்த கோகோபிட்டை கையில் கொஞ்சம் கொஞ்சமாக பிழிஞ்சு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி நேரம் வீணாகிறத தடுக்கிறதுக்காகவும் வேலையை எளிமையாக்கிறதுக்காகவும் நான் ஒரு சின்ன ஜல்லடை மாதிரி தயாரித்து வச்சுருக்கேன். அந்த ஜல்லடையில் நம்ம சாதாரணமாக இந்த கோகோபிட்டை ஒரு சின்ன பின்னில் ஊற வச்சுட்டு எடுத்து ஜல்லடையில் கொட்டிட்டா போதும். அது ஈஸியாக தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சு ஈஸியாக ட்ரை ஆயிரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோகோபிட்டை ட்ரை பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, இந்த கோகோபிட்டெல்லாம் உதிர்த்து சேகரித்தும் வச்சுக்கலாம். அதில் நுண்ணுயிர் உரங்கள்லாம் கலந்து அப்படியே வந்து நம்ம சேகரித்து வச்சுக்கலாம். நான் தேவைப்படும் போது எடுத்து தொட்டியில் பயன்படுத்திக்கலாம். இந்த ஜல்லடையை சின்னதாக செய்யாமல் நம்ம தோட்டத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய 3 அடி நீளம் 2 அடி அகலம் 1 அடி உயரம் கொண்ட தொட்டி மாதிரியே செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி செய்கிறதால நமக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோகோபிட்டெல்லாம் உதிர்த்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா வடிகட்டிட்டு இதிலே சேகரித்தும் வச்சுக்கலாம். இதில் பயோஃபெர்டைசர் எல்லாம் கலந்து வச்சிட்டோம்னா நம்ம தேவைப்படும் போது எடுத்து நம்ம தொட்டிகளுக்கு பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாண்டை வந்து பார்த்தீங்கன்னா 2 அடுக்கு ஸ்டாண்டாக செஞ்சுருக்கேன். ஏற்கனவே நம்ம தொட்டியை 2 அடுக்கு செஞ்சு காமிச்சிருந்தேங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸில் இந்த தொட்டியை வச்சுருவேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கார்டன் ஸ்டாண்டை வச்சுருவேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே மண் நிரப்பி நம்ம செடி வச்சுக்கலாம். கீழே இருக்கக்கூடிய இந்த ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா நம்ம கோகோபிட்டை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதனால் பார்த்திங்கன்னா கீழே வந்து வெயில் அதிகமாக படாது. ஸோ நுண்ணுயிர்கள் வளர்கிறதுக்கு கொஞ்சம் ஈரப்பதம் தேவைப்படும். அதனால் இந்த கீழே இருக்க தொட்டியில் வெயிலும் குறைவாக படுறதால நுண்ணுயிர்களும் தாராளமாக வளரும். நம்ம தேவைப்படும் போது எடுத்து பயன்படுத்திக்கலாம். இந்த ஸ்டாண்டை ஏற்கனவே 3 அடி நீளம் 2 அடி அகலம் 1 அடி உயரம் கொண்ட தொட்டியை செஞ்ச அதே டைமென்ஷன் தான் செஞ்சுருக்கேன். கிட்டத்தட்ட அதுக்கு கட் பண்ண எல்லா பைப் தான் கட் பண்ணியிருக்கேன். 38 இன்ச்சில் 2 பைப்பும், 34 இன்ச்சில் 2 பைப்பும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா 22 இன்ச்சில் 6 பைப்பும், 10 இன்ச் சைஸில் 2 பைப்பும் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கு யூஸ் பண்ண மாதிரியே 4 எல் கிளாம்பும் 4 ஸ்ட்ரைட் கிளாம்பும் 4 பேரல் கிளாம்பும் பயன்படுத்தியிருக்கேன். கூடுதலாக இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் வலை பயன்படுத்தியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா GISS வலையும் கிடைக்குது. ஸோ இந்த அலுமினியம் வலை கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்றதால இந்த அலுமினியம் வலை வாங்கியிருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜல்லடை மாதிரி ரொம்ப நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொட்டின உடனே தண்ணி மொத்தமாக கீழே ட்ரைன் ஆயிடுது. ஸோ கட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் ஃபோல்டிங் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதால இந்த அலுமினியம் வலையை வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜன்னலுக்கெல்லாம் வந்து கொசு வலை போடுறதுக்காக பயன்படுத்துவாங்க. இது வந்து நம்ம ஹார்ட்வேர்ஸ்லேயே கிடைக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா 4 அடி உயரத்தில் ரோல் மாதிரி கிடைக்குது. வேணுங்கிறவங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம். இப்போ இதை நம்ம தேவையான அளவு கட் பண்ணிக்கலாம். நீள் வாக்கில் கிட்டத்தட்ட நமக்கு 3 அடி நீளம் இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு இதை வந்து கட் பண்ணிக்கிறேன். இதோட அகலம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த நெட்டோட அகலம் 4 அடி இருக்கிறதால நம்ம தொட்டியோட அகலம் 2 அடி, சைடில் 1 அடி வர்றதால கிட்டத்தட்ட அந்த 4 அடி கரெக்டாக இருக்கும். மற்றபடி இந்த நீள வாக்கில் இருக்கக்கூடிய 36 இன்ச்சுக்கு பதிலாக 38 இன்ச்சு வச்சு கட் பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு வந்து இந்த எஜ்ஜில் வந்து ஃபோல்ட் பண்ணி சைடில் வரக்கூடிய அந்த வலையோட ஜாயின் பண்ணுறதுக்காக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இந்த அலுமினியம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு நைஃப் வச்சு அடியில் ஒரு சின்ன ஃப்ரேம் வச்சு நைஃப் வச்சு கட் பண்ணாலே சூப்பராக கட் ஆயிரும். இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக 90 டிகிரி மாதிரி வச்சு கட் பண்ணிக்கணும். கீழே ஃப்ரேம் வச்சுட்டு ஃப்ரேம் பக்கத்துலேயே நைஃப் வச்சு அழுத்தினீங்கனாலே ஈஸியாக கட் ஆயிரும். இதை கட் பண்ணி எடுத்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து இந்த பைப்பில் வச்சு ஸ்க்ரூ பண்ணணும். இது நார்மலாக சும்மா வச்சு ஸ்க்ரூ பண்ணோம்னா இந்த சைடு எட்ஜஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எப்போயாச்சும் ஒர்க் பண்ணும்போது ஷார்ப்பாக இருக்கிறதால அந்த எட்ஜஸ் எல்லாம் கிழிக்கும் கையில். அதனால் என்ன பண்ணுறேன்னா மேலே வந்து அந்த எட்ஜு மறையிறதுக்காக PVC பைப்பை ஃபிக்ஸ் பண்ணுறேன். PVC பைப்பை 3/4 இன்ச்சு பைப்பை 2ஆக கட் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா மேலே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஸ்க்ரூ பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் ஈவனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சைட்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு எதுவுமே கிழிக்காது. அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த PVC பைப் யூஸ் பண்ணுறேன். இந்த PVC பைப்பை நம்ம ஆங்கிள் கட்டிங் மிஷின் வச்சு கட் பண்ணிக்கிறேன். இது சாதாரணமாக நம்ம ஆக்ஸா ஃப்ரேம் இருந்தால் கூட போதும், அதுலேயும் வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த PVC பைப்பை 2ஆக கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த நீளமாக இருக்கக்கூடிய பகுதியில் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணலாம். 38 இன்ச் இருக்கக்கூடிய பக்கத்தில் ஒவ்வொரு இன்ச்சு 2 பக்கம் கிளாம்பு போக மீதி 36 இன்ச் இருக்குது. நம்ம ஏற்கனவே இந்த நெட்டு வந்து 38 இன்ச்சு நீளத்துக்கு கட் பண்ணோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 சைட்லேயும் ஒவ்வொரு இன்ச்சை ஃபோல்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்க 36 இன்ச்சை மட்டும் இந்த பைப் வச்சு நம்ம டைட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ட்ரில்லிங் ஸ்க்ரூ யூஸ் பண்ணியிருக்கேன், பேட்டரி ட்ரில்லிங் மிஷின் யூஸ்.
அடுத்தா பார்த்தீங்கன்னா இப்போ நீட்ட வாக்கில் இருக்கக்கூடிய வலையெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறுக்கு பக்கம் 2 அடி அகலம் இருக்குல்ல, அந்த சைடில் நம்ம ஒரு 2 பக்கமும் வலை போடணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 அடி அகலத்துக்கு நான் வலையை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த 2 அடி அகலத்துக்கும் நம்ம ஏற்கனவே கட் பண்ண மாதிரியே வலையை வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த வலையை கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைடு ஃபேஸில் ஃபிக்ஸ் பண்ணணும். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் முதல்ல அந்த 10 இன்ச்சு அகலம் விட்டுவீங்களா அந்த இடத்துல முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நடுவில் கிளாம்ப் இருக்குது. இந்த கிளாம்ப் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவு கட் பண்ணிவிட்டு மீதி சைடில் இருக்கக்கூடியதும் நம்ம இதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 பக்கமும் இதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போது டாப்பில் வந்து 4 பக்கம் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டை கவுத்து போட்டு அதுக்கு இந்த அடிப்பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்தையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ அடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸாக வரக்கூடிய இந்த 10 இன்ச் அகலத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம இதே மாதிரி பைப் பீஸை வச்சு கட் பண்ணி மீதி இந்த ரவுண்ட் ஷேப்லாம் அதுக்கப்புறம் பைப் வச்சு ஸ்க்ரூ பண்ண முடியாது. அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் தான் பண்ண போகிறேன். அது அடுத்ததாக பண்ணி காமிக்கிறேன். இப்போதைக்கு மீதி இந்த 2 சைடில் இருக்கிற ஸ்ட்ரைட் ஏரியாவையும் அதே மாதிரி ஏற்கனவே பிவிசி பைப் வச்சு ஃபுல்லாக வந்து ஸ்க்ரூ பண்ணி முடிச்சிடுறேன். இப்போ ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்து ரெடி ஆகிடுச்சு. மீதி இருக்கக்கூடிய அந்த கரு ஷேப்பில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஆல்ரெடி ரவுண்ட் ஷேப் எங்கே இருக்கோ அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு வர்ற மாதிரி தனியாக அந்த ரவுண்ட் ஷேப்புக்கே கட் பண்ணி எடுத்துடுறேன். அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஏற்கனவே இந்த நீளவாக்கில் இருக்கக்கூடிய இந்த வலை இருக்குது இல்லைங்கன்னா அந்த ஷேப்புக்கு இந்த பக்கவாட்டில் இருக்கக்கூடிய வலையும் கரெக்டாக ஃபோல்டிங் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு கையில் வச்சு அழுத்தினாலே ஃபோல்ட் ஆயிரும். இதை ஃபோல்டிங் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா 2 பக்கமும் ஃபோல்டிங் பண்ணி முடிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா அந்த ஆஃப் ரவுண்ட் ஷேப்புக்கு அப்படியே கரெக்டாக வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணோன்னா இந்த உள்பக்கம் இருக்கக்கூடிய நீளவாக்கில் இருக்கக்கூடிய இந்த வலையும் அகலவாக்கில் இருக்கக்கூடிய வலையும் சேர்த்து ஸ்டிச்சிங் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ஜுவல் மேக்கிங்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. உள்ளார வந்து பார்த்திங்கன்னா ரோப் மாதிரி இருக்கும், ரொம்ப மெல்லிஸாக இருக்கும், ஆனால் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு ஊசி நூல் வச்சு தான் தைச்சிருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரூ பண்ணுறதுலாம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா கரு ஷேப் வர்றதால ஸ்க்ரூ பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்றதால தான் நான் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கேன். இதுவே நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிது. இந்த ரோப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உள்ளார, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி தைச்சிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு மாடல் தான். இந்த மாதிரி ஒரு ஜலடை செஞ்சோம்னா நமக்கு இந்த மாதிரி யூஸ் ஆகும் அப்படின்றதுக்கான ஒரு மாடல் தான். ஸோ நம்ம இந்த மாதிரி தான் செஞ்சாகணும் அப்படின்னு கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தில் வச்சுருக்கிறதால நமக்கு வந்து இந்த மாதிரி கோகோபீட்லாம் வந்து சேவ் பண்ணி வைக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். ப்ளஸ் இடமும் நமக்கு சேவ் ஆகும். ஒரே இடத்துல இதே 3 அடி இல்லை 2 அடி அகலம் உள்ள இடத்துல கீழே வந்து கோகோபீட் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். மேலே வந்து ஒரு தொட்டியை வச்சு அதில் மண் நிரப்பி அதில் வந்து நம்ம செடிகள் வளர்த்துக்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம மாடி தோட்டத்தில் எந்த அளவுக்கு வேலைகளை எளிதாக்க முடியும், அதே மாதிரி குறைஞ்ச இடத்துல எந்த அளவுக்கு செடிகள் அதிகமாக வளர்க்க முடியும், அதிகமாக தொட்டிகளை பயன்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோஸ்லாம் கொடுத்துட்ருக்கேன். ஏற்கனவே இந்த கவர்மெண்ட் கிட்ட நம்ம வீடியோ பதிவு பண்ணும்போது இந்த ஜலடையை பார்த்துட்டு நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சகோதரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த கோகோபீட்டை எப்படி பிழிகிறாங்க அப்படின்ற வீடியோவும் நமக்கு அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அதுக்கு தான் இந்த வீடியோவை வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான், நீங்களே வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம மாடி தோட்டத்தில் முடிஞ்ச வரைக்கும் வேலைகளை குறைக்கிறதுக்கும் குறைஞ்ச இடத்துல நிறைய செடிகள் வளர்க்குறதுக்கும் தேவையான வீடியோக்கள் பதிவு செஞ்சுட்ருக்கேன். இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குணா கார்டனிங் ஐடியாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.